ஹாய், ஹலோங்க. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நிஹாரிகா சமையல்ல என்ன சமையல்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன் குழம்பு. மீன் குழம்பு செய்யறது எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தியிருக்கேங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம், கொஞ்சமா சோம்புங்க. இது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. சேர்த்துக்கலாம். ஆமா, அதோட கலந்துட்டு இருக்காங்க. பாருங்க, இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்க பொண்ணுங்க சைடு வாய். நல்லா வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நிறையமா கொஞ்சமா போட்டுக்கலாம். அம்மா இல்லையா? மாதிரி ஆக்கிடலாம். பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை அப்புறம் வதக்கிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து தனி மிளகாய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. குழம்பு பொடியும் தனியா பொடியும் சமமாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வேண்டாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து இப்போது ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டு ஒரு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க, அரைச்சதை. இதை இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பாருங்கள், அயில மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம்.
பாருங்கள், நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஜேபி மீன் வறுவல் மசாலா அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஒரு 1.5 பேக்கெட்டு ஜேபி மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களும் ஜேபி மசாலா யூஸ் பண்ணுங்கள். பொரியட்டுங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்து மீன் நல்லா வெந்துட்டு சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், பாருங்கள், காமிக்கிற பாருங்கள். ரொம்ப குழையலை, கசகசன்னு போகலை. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குங்க மீன் குழம்பு. இப்போ இது கூட நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. நீங்களும் மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நானும் என்னுடைய ஸ்டைலில் நான் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்னோடய ஸ்டைலுக்கு வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ மீன் வறுவல் எப்படியா இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். வாங்க, மீன் வறுவல் பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா மசாலா எல்லாம் மீனில் நல்லா கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டு எதுவும் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மீன் வறுவல் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜேபி மசாலா வாங்குங்க. ஜேபி மசாலா வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் மீன் குழம்பை என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களை மாதிரி வரவங்களுக்கு ஒரு மேலே தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். நிகாரிகா 2020 சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிகாரிகா சமையல் அப்படிங்கிற ஒரு குக்கிங் ரெசிபி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப நன்றிங்க.